நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கீங்க, அழகோட இருக்கீங்க, வசதியோட இருக்கீங்க. அப்போ உங்களை சுத்தி சுத்தி வந்து அன்பு காணிப்பாங்க. அதே அன்பு உங்களுக்கு ஆரோக்கியம் இல்லாம இங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, எழும்பில்லாண்டவர முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களை தூக்கி சுமப்பாங்க பாருங்க. அதுதாங்க உண்மையான அன்பு. இது வந்து ஒருத்தங்க நம்ம கிட்ட. இன்னொன்னு என்னன்னா, அவங்க பேசுற அந்த பேச்சுல ஒரு தன்மை, அதாவது ஒரு புனித தன்மை கலந்து இருக்கும். எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு. நான் இதை பண்றேன், நீ இதை பண்ணுவ அப்படின்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு இந்த காலத்துல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி இருக்காது. எதையுமே எதிர்பார்க்காம நமக்கு ஒரு கஷ்டம் அப்படிங்கும் போது அவங்களுக்கு அவங்க லைஃப்ல அது தேவையா இருக்கலாம். ஆனாலும் அந்த தேவையை வர நிறைவேற்றாம நம்ம கஷ்டப்படுறோங்கிற ஒரே காரணத்துக்காக நமக்காக எல்லாத்தையும் செய்ய தயாரா இருப்பாங்க. இது ஒரு உண்மையான அன்பு. அதே போல ஒரு வாக்கு கொடுத்தாங்கன்னா, ஒரு ஆறுதல் படுத்தினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த வார்த்தைகள்ல ஆறுதல் இருக்கும், செயல்லையும்